பூஜை அறை வழிபாடு சில டிப்ஸ். வீட்டில் பூஜை அறையில் சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது சரியானதல்ல. வீட்டில் கடவுளை வணங்கும் போது நின்றவாறே தொழுவாமல் அமர்ந்தபடிதான் தொழ வேண்டும். பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். காலை மாலை வேளைகளில் யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் போது விளக்கேற்றக்கூடாது. தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும். தூங்குபவர்களின் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது. கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான். தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அனுக்கிரகம் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். விளக்கு ஏற்றும் போது வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை சாத்திவிட வேண்டும். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயிலுள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் வேண்டுமே தவிர திரி அல்ல. திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் அணைக்கக்கூடாது. வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்த்து வைக்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும். பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும். சனி பகவானை வேண்டும் பொழுது ஒருபோதும் வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது. விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், தாம்பத்திய உறவு, சண்டையிடுதல் கூடாது. பூஜை அறையில் வழிபடும் போது ஈரமான உடையுடனும் ஓராடையுடனும் தலைக்குடுமியை முடியாமலும் பூஜை செய்யக்கூடாது. வாழ்க வளமுடன்.